என்ன பிடிங்க. ஐயோ கேமரா பிடி, கயிறை பிடிச்சி எறிவா. ரொம்ப சுத்தமாக ரொம்ப சுத்தமாக இருக்குது. குடிச்சே பார்த்துருவோம். மக்கள் வாழ்கிற காலத்தில் இதை தான் அவங்க சமையலுக்கு பயன்படுத்துகிறாங்க. வணக்கங்க. நம்ம முந்தைய வீடியோ பார்த்துருப்பீங்க. வள்ளிமலையோட அந்த கோவில், அந்த வரலாறு. வள்ளிமலையிலிருந்து ஒரு 6 கிலோமீட்டருங்க. வேலூர்லேருந்து வள்ளிமலையிலிருந்து வேலூருக்கு போகிற வழியில் ஒரு 6 கிலோமீட்டர் வந்தால் இன்னொரு கோட்டை இருக்குது. மலைக்கு நம்ம போக போகிறோம். ஒரு 6 கிலோமீட்டர் அங்கேருந்து வரணும். இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குது. மொத்தம் 10 கிலோமீட்டர் தூரம் அந்த கோவிலுக்கு நம்ம போகிறோம். அந்த மலை தெரியுதுல்ல, அந்த மலைக்கிட்ட தான் இந்த கோட்டை இருக்குது. அந்த மலைக்கிட்ட தான் போக போகிறோம். இதுதான் மலை நினைக்கிறேன். இங்கேருந்து எங்கே நடந்து போகிறதுன்னு தெரியல. இதுக்கு வந்துட்டாங்க. இதுதான் வழி சரியில்லை. இதில் தான் போகணும். போய் பார்ப்போம். பாம்பு கம்பி இல்லாமல் இருந்தால் நல்லது மழை காலத்தில். பாருங்க, வழியே இல்லை. எல்லாம் அந்த பக்கம் மூடிட்டுருக்கு. இந்த பாறையில் தான் ஏறி போகணும். போகிறேன். என்னம்மா இதுக்கு இந்த கோட்டைக்கு ஒரு வழி இல்லையாப்பா? அதோ போகிறாரு பாருங்க. மலையேற ட்ரை பண்ணுறாருங்க. உள்ளே இருக்கார் பாருங்க. அவர் வேற இந்த மலையிலேருந்து எப்படி மேலே ஏறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிறாரு. அதோ போகிறாரு பாருங்க. இது பாருங்க, ஏறி போய் நிற்கிறாரு அவர் பாட்டுக்கு. பள்ளம் அதோ பாருங்க. ஏறாரு, ஏறிட்டாருப்பா. எப்படியோ ஒரு வழியை ஏறிட்டு போய்கிறாரு. வழி தெரியாமல் இந்த இது பாருங்க, இந்த பாறைலாம் ஏறி அப்படியே வந்து இதை உக்காந்துக்கிறாரு பாருங்க. முடியாமல் உக்காந்துட்டாரு. என்ன பண்ணுறது? வழி தெரியாமல் தான் இங்கே வந்தது மாட்டியும். இப்போ போகிற பாருங்க. அதுக்கு இது பாருங்க, கோட்டை சோறு தெரியுதா? தெரியாது, கிட்ட போனதான் தெரியும். அதை போகிறது பாருங்க. என்ன வேணும்னா மழை கீழே பெஞ்சிச்சு, பாம்பு பூச்சி இருக்கமோ அப்படின்ட்டு ஒரு பயம். மற்றபடி எதுவும் இல்லை. என் மூச்சு வாங்குதுங்க. வெயில் வேறு எதிர் வெயில். ஐயோ, லைட்டு வேறு ஆஃப் ஆகி போச்சு. நாங்கள் வந்துட்டுருக்கோம். என்ன ஒரு தப்புனா, எப்போவுமே வந்து கோட்டை எந்த ஒரு விஷயமும் பழங்காலத்தில் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி தான் கட்டுவாங்க. நாங்கள் கிழக்கு பக்கம் இருந்து ஏறி இருக்கணும். நாங்கள் மேற்கு பக்கம் இருந்து ஏறி வழி இல்லாமல் காடு மேடான வழிக்கு போயிட்டோம். இப்போ நாங்கள் சுற்றிட்டு கிழக்கு பக்கம் போக போகிறோம். அந்த பக்கம் வழி இருக்குதான்னு கண்டுபிடிச்சா தான் கோட்டைக்கு மேலே ஏற முடியும். இது இல்லைன்னா அடர்ந்த காடு, பெரிய பெரிய பாறை, ஏறுறது கஷ்டங்க. வாங்க பார்க்கலாம். ஏதோ தெரியாமல் இந்த வழி மாதிரி போகுது. அப்புறம் இந்த வழி என்ன பண்ண முடியும்? ஆட்டு பூச்சிங்க இருக்கு, வழி கொஞ்சம் இருக்கு. ஐயோ, இது பாருங்க, அது மேலே போகணும். இந்த பாறைக்கு மேலே போய் இப்போ ஏறது தாங்க இருக்கு. என்னாலே ஏற முடியலைங்க. கேமரா பிடிச்சின்னு ஏறது கஷ்டம். கோட்டை சோறு தருதா வையே
வயிதான் தெரியலங்க. அந்த பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா எங்கேயுமே வழி இல்லை, எங்கேயுமே வழி இல்லை. பக்கம் போகிறதுக்கு முடியாது. இவ்வளோ பெரிய இது அந்த பக்கம் தான் போகணும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துருக்கேன். எந்த பக்கம் போகணுன்னு தெரில. சவுறு இது இருக்கு. இதுக்கு மேலே எங்கே ஏறுறது? தொகுது அந்த செடி பூச்சி ஏறியில்லம்மா. ஆக்சுவலாக இங்கே தான் பசங்க பார்த்தாங்க, பாட்டி சீக்கிரம் இறங்கி போயிடுறதுக்கு. இதெல்லாம் தான் ஏறி வந்தாங்களா பசங்க? எனக்கு இதெல்லாம் ஏறி வந்த மாதிரி காமிச்சிச்சு யூடியூப்பில். இதில் தான் ஏறி வந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஈஸியாக இதில் போயிடலான்னு இந்த வழியில் வந்தாங்க. இப்போ நம்ம இதில் தான் போக போகிறோம். நல்ல வேலை மாட்டிக்கிட்டேன்னு நினச்சோம். கரெக்டாக தான் ஏறி வந்துக்கிறோமா? ஆமாம், அங்கே தான் 4 பக்கம் சுற்றி பார்க்கணும். தக்குது பாருங்க. உள்ள போட்டோமா? போங்க. ஃபஸ்ட்டு போகப்பா, வைக்கிக்கு தான் பாரு. இதில் தான் வந்தாங்க, நான் பார்த்தேன். அப்போனா இந்த மோட்டில் தான் ஏறி வந்திருக்காங்க. கேர்ள்ஸ்லாம் கூட வந்தாங்க. இந்த மோட்டில் தான் ஏறி வந்திருக்கோம். போகிறேன் சார். போங்க. கயிறுலாம் கூட வச்சுக்கிறாங்க சார், ஏறத்துக்கு பிடிச்சிருக்கு. ஓ, கயிறு இருக்கு. ஐயோ ஐயோ வழுக்குது, மழை வேறு வந்துக்குது. ஏதோ யாரோ வந்து போகிறவங்க கயிறு வச்சுருக்காங்க போல இது, பிடிச்சிட்டு ஏறுறதுக்கு. பிடிச்சிட்டு உள்ளே போவோம். அறுத்துக்காமல் இருந்தால் ஓகே. என்ன பிடிங்க. ஐயோ கேமரா கூட கயிறு பிடிச்சி ஏறிவா. இரு கயிறு பிடிச்சிக்கோ பாருங்க. போங்க போங்க. சின்ன மேலே போங்க. போங்க. சாமி பாருங்க, ஏற முடியலங்க. மண்ணாயிடுச்சு. அவ்வளோதான், மலை ஏறிட்டோம். ஏறி வந்தோடனே இதான் என்ட்ரன்ஸு. சுற்றி கோட்டை செவரு. இந்த பள்ளத்திலிருந்து தான் ஏறி வந்தோம். அது வழியாக மேலே ஏறி இதெல்லாம் வந்து மேலே செவர் இருக்குல்ல, சுற்றி காம்பவுண்ட் செவர், அது மேலே ஏறி வர்றதுக்காக படி வச்சுருக்காங்க. இது மேலே ஏறி அப்படியே வந்தோன்னா இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. இதுதான் வியூ பாயிண்ட். இது மேலே என்னால் போக முடியாது, எனக்கு பயம். இதுதான் வியூ பாயிண்ட்டு. நம்ம அந்த வீடு தெரியுது, அங்கேருந்து தான் ஏறி வழியே இல்லாமல் நான் கல்லை பிடிச்சிட்டு ஏறிடுறேன். இங்கே இந்த இருப்பியா பாருங்க, போட்டு போகிறக்கு வையை பிடிச்சிட்டு இந்த வையிலேருந்து ஏறி இப்படி சுற்றி இப்படி வந்தோங்க மேலே ஏறி. இதுதான் நாங்கள் வந்த வை. ஓகே, மொத்தம் இதுதான் ஃபுல்லாக. இது கோட்டைங்க, கோட்டையோட செவர். இது செவரு சுற்றி காம்பவுண்ட் சோறு மாதிரி கேட்டுக்கிறாங்க. இப்போ இருக்கிற பாதுகாவலர்கள் வந்து இந்த காம்பவுண்ட் சவத்து மேலே நின்று தான் வந்து பாதுகாப்பாங்க. எந்த சைடு இருந்து எதிரி வந்தாலும் அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இங்கே வாங்க, இந்த மாதிரி இடத்துல தான் வந்து மறைஞ்சிருப்பாங்க. மறைஞ்சி இருந்துட்டு அவங்களோட ஆயுதத்தை இங்கே வச்சுருந்து அங்கே அட்டாக் பண்ணுவாங்க. நேருக்கு நேராக இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பள்ளம் வச்சுட்டு இதுக்கு கீழே உட்காந்துட்டு தான் வந்து அவங்களோட ஆயுதத்தை வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய அமைப்பு வந்து வச்சுருப்பாங்க, இது பக்கம் பக்கம்ன்ட்டு. ஸோ ஒவ்வொரு காவலாளியுமே இந்த இடத்துல நின்று தான் வந்து பாதுகாத்துட்டு இருப்பாங்க. அந்த காலத்தில் அவ்வளோ அழகாக கட்டினது. இதுக்கு மேலே கட்டப்பட்ட இந்த செங்கல்லானதெல்லாம் அதுக்கப்புறம் இது வந்து 8ஆம் நூற்றாண்டுலேருந்து 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சோழர்கள் ஆட்சி செஞ்ச காலத்தில் கட்டப்பட்ட கல்லாலான கோட்டைங்க. அதுக்கப்புறம் சோழர்களுடைய ஆட்சிக்கு அப்புறம் நவாப்போட ஆட்சிக்கு அப்புறம் தான் வந்து இந்த செங்கல்லாலான கோட்டையை வந்து கட்டப்பட்டாங்க. அதுக்கு மேலே செங்கல் வச்சு இன்னும் பாதுகாப்பாக கட்டியிருக்காங்க. ஆனால் அதுவுமே இப்போ உடஞ்சி போச்சு. போகலாம். நவாப்போட ஆட்சி காலம் 17ஆம் நூற்றாண்டில் வேலூரில் 17ஆம் நூற்றாண்டில் நவாப்போட ஆட்சிக்கு அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வேலூர் வருது. அப்போது வேலூரை சுற்றி நிறைய இந்த மாதிரி மர்மமான கோட்டை இருக்குங்க. நீங்கள் கூகுளில் தேர்ந்தீங்கன்னா கூட இந்த கோட்டையை பற்றி வரலாறு இருக்காது. சில யூடியூபர்ஸ் கண்டுபிடிச்சி இங்கே வந்து போடுறதுனால யூடியூப்பில் இருக்கும். நான் கூகுளில் இதை பற்றின எந்த வரலாறும் இருக்காது.
வேலூரை பொறுத்த வரைக்கும் பல சோழர்களுடைய கோட்டைகள் வந்து மறைக்கப்பட்டு இருக்குது, வெளியே வராமல் இருக்குது. பல அடையாளங்கள் மறைக்கப்பட்டிருக்குங்க. எவ்வளோ அழகான பண்ணலாம். இங்கே இந்த இடத்த வந்து பாருங்கள், இங்கே அதிகமாக வந்து இந்த மாதிரியான ஹோல்ஸ் வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த கிட்ட எடுத்துட்டு. ஸோ இந்த மாதிரியான பள்ளங்கள் வந்து இருக்கும், நல்லாவே பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு கீழே வந்து தெரியும் பாருங்கள். ஸோ இது எல்லாமே மறைஞ்சிருந்து தாக்கிறதுக்காக இந்த இடம். அவங்க ஆயுதம் மட்டுமே இருக்கும், ஒரு வேளை வில்லு அம்புலாம் வந்து ரெடியாக வந்து இங்கே வச்சுருப்பாங்க. கீழே யாராச்சும் ஒருத்தவங்களை பார்த்த உடனே வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க. நம்ம மேலே நின்று அட்டாக் பண்ணோன்னா கீழே இருந்து தாக்கும்போது நம்ம மேலே தாக்குதல் விழும். அதனால் அங்கங்கே இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வழியை வச்சுட்டு அதுக்கு நேராக அம்மா வச்சு எதிரிகளை அந்த ஸ்பாட்டுக்கு நேராக வந்தோடனே அடிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு அப்போது துல்லியமாக கட்டியிருக்காங்க. இது அந்த பக்கம் தான் மூணு இருந்துச்சு. நான் அந்த பக்கம் போய் சொல்கிறேன். கோட்டை சோறு மேலே அந்த பக்கம் வழி இருக்குது. அதான் சொல்லுங்கள், கிழக்கு பக்கம். அதுதான் வந்து கிழக்கு பக்கம். நாம் வந்தது இந்த பக்கம் மேற்கு பக்கம். இந்த பக்கம் மேற்கு பக்கம் வழியே இல்லை. ஒரு வேளை இந்த சின்ன வழியை வந்து இவங்க யாருன்னா ரெடி பண்ணாங்களா, இல்லை அப்போ வந்து தப்பிச்சு போகிறதுக்காக, இல்லை யாரும் ரகசியமாக இருந்து பண்ணுறதுக்காக அந்த வழி வந்தாங்களா தெரியல. நம்ம ஏறி வந்தது மண் குறைஞ்சி தான் அந்த வழி பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், கோட்டை வந்துட்டுருக்கோம். அங்கே ஒரு சாலை தெரியுதா, 8 வழிச்சாலை, சென்னை வேலூர் வழியாக ஆந்திரா போகுதுன்னு நினைக்கிறேங்க. ரொம்ப பெருசாக ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே மழை வந்து தேங்குற தண்ணியெல்லாம் இங்கே தேங்கி நிற்கிறதுக்காக கட்டியிருக்காங்க. இது வந்து இப்போ நவாப் காலத்தில் கட்டப்பட்டது. செங்கலில் கட்டியிருப்பாங்க, தண்ணி போகாமல் சேர்த்து வைக்கிறதுக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. சோழர்கள் காலத்தில் கண்டிப்பாக சோழர்கள் தண்ணிக்குன்னு ஒரு ஆதாரத்தை கட்டி வச்சுருவாங்க. ஆனால் அவங்க கட்டப்பட்ட இடம் எதுன்னு தெரியல. ஆனால் இது நவாப்புங்க மட்டும் கட்டியிருக்காங்க. சோழர்கள் கட்டப்பட்ட தண்ணி இருக்கான்னு பார்ப்போம். குளம் மேலே போய் பார்ப்போம், ரகசியம் இருக்கான்னு பார்ப்போம். அங்கே பாருங்கள், அங்கே ஒரு பாறையில் ஒன்றும் குகை மாதிரி குடஞ்சி வச்சுருக்காங்களோ அதுவாக இருக்கா தெரியல. கிட்ட போய் பார்ப்போம். அதில் தெரியுதோ இல்லையோ சாமி, அந்த வேரை பார்த்துட்டு ஏதோ பாம்பு மாதிரியே இருக்கு பாருங்க அந்த வேர். இது ஏதோ ஒரு தூணு நினைக்கிறேன். தூணு மேலேருந்து உடஞ்சி விழுந்திருக்கா, இல்லை கல் தான் பாருங்க. தெரியாது, கிட்ட போய் காமிக்கிறேன். பாம்பு மாதிரி இருக்குது பாருங்க. வேர் தான் வேறு, ஆனால் பாம்பு மாதிரி அமைப்பு அப்படி தான் இருக்குது. ஜில்லுன்னு இருக்குல்ல, அது பாம்புன்னு நினச்சிட்டுங்க. இது வந்து ஆலமரம், அரச மரத்தோட ஏன்னா இந்த ஓடி வரப்போயிருக்கா. ஆனால் அப்படியே அந்த அங்கேருந்து இது வரைக்கும் காமிப்பாங்க பாருங்க. சீனு உள்ள வரைக்கும் நல்லா இருக்கு. வை இருக்கா, ஆனால் நல்லா ஜில்லுன்னு இருக்குதுங்க. பாறை இல்லை, எனக்கு தெரிஞ்சு இது நேச்சுரலாக அமைச்சதில் குறைஞ்சாங்களா இல்லை, நேச்சுரலாக தான் குறைஞ்சி இருக்கிறதுக்கான ஏதாச்சும் அடையாளம் இருக்கா? இந்த பாருங்க, தெரியுதா? எந்த அடையாளமும் இல்லை, இது நேச்சுரலாக தான். அது நேச்சுரலாக இருக்குது, நல்லா ஆழமாகவும் இருக்குது. ஆனால் ஸ்டே பண்ணலாம் நல்லா நைட் ட்ரெக்கிங் இல்லை, எந்த அடையாளமும் இல்லை. ஆனால் மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணி உள்ளே வரும். மழை பெஞ்ச தண்ணி வர இடத்துல வைக்கணும் பாருங்க. இது இன்னும் எங்கேயோ போகுது. ஐயோ, இது வந்து பாரு எவ்வளோ தூரம் போகுது. அம்மா மரவட்டெல்லாம் நிறைய பயமுறுத்ததை பார்த்தாது மேலே. இது எங்கேயோ போகுதுங்க, ரொம்ப லாங்கு. நமக்கு இந்த மாதிரி இடம்லாம் வச்சுருந்தா பட் எதுனா பாம்பு கம்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பயன்படுத்தின ஓடு தான். அப்போ இருக்கிற பானையோட ஓடு இப்போல்லாம் சும்மா போட்டாவே உடைஞ்சிரும். அப்போ இருக்கிற பானை
எவ்வளோ போட்டாலும் வந்து போகாது. மக்கள் வாழ்கிற காலத்தில் இதை தான் அவங்க சமையலுக்கு பயன்படுத்துகிறாங்க. மண்பானை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உடைக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. மேலே ஏறி போகிறாருப்பா. என்ன வெயிலுக்கு கொஞ்சம் தெரியாது, கருப்பாக தான் தெரியும். அதில் வர முடியாது. என்ட்ரன்ஸ் அதோ இருக்குது பாருங்க, வழி மாதிரி நிறைய வீடுலாம் சின்ன சின்னதாக இருக்குங்க. அது நவாப் காலத்தில் கட்டுறது தான் சின்ன வீடு. பார்க்கலாம். ஓ, சார்ஜர் பத்தாது பொறுத்துது. அந்த பக்கம் புல்லு மாதிரி தெரியுதுல்ல, அது ஃபுல்லாக குளம். இதுதாங்க இது மொத்தம் வியூ. வேறு லெவலில் இருக்குதுங்க. இது வந்து மலைக்கு மேலே போயின்னு இருக்கும் நடந்து. ஒரு சமமான பகுதி இருக்குது மேலே. தெரியுதா? இதோ கிட்ட வந்துட்டான். இதோ தெரியுது, இதை கட்டி வச்சுருக்காங்க. அப்போ நவாப் காலத்தில் கட்டியிருக்காங்க. ஏதோ நோண்டி வச்சிருக்கு, ஆனால் என்னதுன்னு தான் தெரியல. ஒரு வீடு தான் ஹீட் ஆகுதுண்ணா. வீடோட வாசல் படி இது என்ட்ரன்ஸ்லாம் இல்லை, உடஞ்சி போயிருக்குன்னு நினைக்கிறேன். வேலை ஏறி பார்ப்போம். சூடாகுது, ஆஃப் பண்ணிட்டுமா? இல்லை லிஃப்ட்டு. இந்த வீட்டோட அளவே இவ்வளோதான். எத்தனை அடி இருக்கும்? என்ன ஒரு 3 இருக்கும், 4. இந்த வீட்டோட அளவு இதுதான். அதுக்கான வாசப்படி இந்த மாதிரி சின்ன சின்னதாக நவாப் காலத்தில் கட்டியிருக்காங்க. செங்கல் வச்சு, இதை வச்சு தான் நம்ம உறுதியாக சொல்ல முடியுது. அந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது, அதை பார்ப்போம். கீழே பாருங்கள், ஃபுல்லாக விவசாய பகுதி. அந்த பக்கம் பாருங்கள், எவ்வளோ அழகா. கீழே மொத்த விவசாயி தாங்க. எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க. சூப்பர் வியூ பாயிண்ட். இன்னும் இருக்குங்க வைய, அந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இடம் கட்டி வச்சுருக்காங்க வீடு மாதிரி. ஆனால் இது வீடு இல்லை, தண்ணி தேங்கி நிற்கிறதுக்காக கிணறு மாதிரி தோண்டி அதை மேலே ஃபுல்லாக மூடி தண்ணி அதுக்கு மேலே ஹோல்ஸ் தெரியுது பாருங்கள். அது மூலமாக தண்ணி வந்து எடுக்கணும். கெட்ட காமிக்குது, ஏறி காமிப்பி நான் போட்டேன். கிட்ட போய் பாரு, பார்த்து யாருன்னு. இதாங்க, இதுலேருந்து தான் தண்ணி எடுப்பாங்க. ஆனால் இது கொஞ்சம் அது ஸ்ட்ராங்காக இருக்குமா இல்லையா டவுட்டு. அதனால தான் கட்டியிருக்காங்க. இப்போ என்ன நிலமையில் இருக்குது, இப்போ எந்த நிலமையில் இருக்குதுன்னு தெரியல. ஓ, இங்கே பார்த்துட்டிங்க. ஆனால் இங்கே வந்து வழி மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க, மேலேருந்து எடுக்கலாம். இது இங்கே இப்போ யாருன்னா உடைச்சி ஓப்பன் பண்ணால தெரில. இங்கே பாருங்கள், தண்ணி சுத்தமான தண்ணி, குடிக்கலாம்னு நினைக்கிறேன். கையில் எடுத்து பார்ப்போம். இந்த ரொம்ப சுத்தமாக இருக்குது. குடிச்சே பார்த்துருவோம். வாண்ணே, விடுண்ணா வாண்ணே, பார்த்துருவோம் எதுனா ஆகும். டேஸ்ட் எப்படி இருக்குது? பியூர் வழியாக இருக்குது, காற்று தண்ணி மாதிரி இருக்குது, வேறு லெவல். அங்கே ஒன்று இருக்குது, ஆனால் அது தண்ணிக்காக இல்லை, அது வந்து ஆள் ஒரு வீடாக யூஸ் பண்ணியிருக்கணும், இல்லை பதுங்கிறதுக்கு வழியாக யூஸ் பண்ணியிருக்கணும். பார்ப்போம். தேள் பாருங்க, இங்கே வடி இருக்குது, உள்ள இடம் இருக்குது. உள்ள எல்லாத்தையும் குடஞ்சி எடுத்துருக்காங்க. உள்ள பாரு, தெரியுதா பாருங்க, இதை குடஞ்சி மேலெல்லாம் வந்து நைஸாக பண்ணியிருக்காங்க. இதில் தங்கிப்பாங்களா, இல்லை தண்ணிக்காக தான் வச்சுருக்காங்களான்னு தெரில. மேலெல்லாம் அவங்க வழி பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே வழி இருக்கும்.
இதுக்கு மேலே வந்துருக்கு இருக்கு அப்போ இதுவும் தண்ணிக்காக தான் வச்சுருக்காங்க. வழி இருக்குது. இதுவும் தண்ணிக்காக தான் வச்சுருக்காங்க. கிணறு மாதிரி அந்த காலத்தில் ரெடி பண்ணி வச்சுருந்துக்கிறாங்க. இப்போ இது பாருங்க, இது வந்து குளம் ராஜாக்கள் காலத்துல இருந்தே இருந்தது. எல்லா தண்ணியும் இங்கே வந்து தான் தேங்கும். இங்கே இருக்கிற இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த தண்ணிக்கு மேலே இருக்குது புல் பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக தண்ணிக்கு மேலே வளர்ந்த புல் தான். இந்த புல்லுக்கு மேலே நடந்து போகணுன்னா அது தண்ணியில் முழுகாது, அப்படியே கல் மாதிரி நம்மளை ஸ்ட்ராங்காக நிற்கும். ஆனால் இப்போ நம்ம இறங்க போகிறதில்ல. செக் பண்ணி ஒன்றா பார்க்கலாம். எனக்கே பயமாகுது, ரிஸ்க்கான விஷயம். எங்கே இறங்குற மாதிரியும் இல்லை. எப்படி இறங்குனாங்க பசங்கள்லாம்? இறங்குனாங்க, அது வரைக்கும் பண்ணாங்க. இப்போ தண்ணி இருக்குதுல்ல, மழை பெஞ்சிச்சுல, அப்படியே தண்ணி தான். எங்கேயாச்சும் இறங்குற மாதிரி வழி இருக்கு. ஓகே, இறங்கி போகணும். ஆனால் இங்கே ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. எனக்கு தண்ணியில் இறங்குறதுக்கு தண்ணியும் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் ரொம்ப பள்ளம். அந்த மாதிரி புல்லில் தாங்க அங்கே எவ்வளோ ஹைட்டு வந்து அந்த புல் அடர்த்தியாக வளர்ந்துருக்கு பாருங்கள். அதனால தான் நம்ம ஏறி நின்னா கூட தண்ணி உள்ளே போக மாட்டேங்குது. நான் வேணுன்னா ஒரு கல் எடுத்து கல் கிடைக்கும், அதான் எடுங்க. இந்த கல்லை தூக்கி போடுறேன். அந்த குளத்துக்கு உள்ளே போகாது, அந்த கல் அப்படியே நிற்கும். நிற்கனா போயிட்டு போகுது. நிற்கும் பட்டா பதில் அங்கே நிற்கணும். தண்ணிக்கு மேலே போகல. இங்கே தெரிஞ்சிருந்தால் நல்லா தெரிஞ்சிருக்கு. அது தெரியாதுங்க, செடியெலாம் வளரும். ஆழம் வந்து ரொம்ப அதிகம். போயிட்டே இருக்கும் தண்ணி. ஐயோ, எவ்வளோ ஹைட்டு வேணா தண்ணி போயிட்டுருக்கும். அது புல் மேலே ஃபுல்லாக வளர்ந்ததுனால அந்த புல் அப்படியே படர்ந்து நின்றுச்சு கல் மாதிரி. நிறைய அதில் நடந்து போயிருக்காங்க. இப்போ நம்ம இந்த தண்ணியை தாண்டி நடந்து போகிறதுக்கு பயமாக இருக்குது, பள்ளம் இருக்குது. அடுத்த இடம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே அந்த குளத்துக்கு தாண்டோடனே இங்கேயும் ஒரு குளம் மாதிரி இருக்குது. இங்கே ஃபுல்லாக வந்து தாமரை. தாமரைனா ஆகாய தாமரை. இதுதான் ஆகாய தாமரையா? தாமரை பாருப்பா, எனக்கும் தெரியாது. ஆனால் இது ஆகாயம் தாமரைன்னு சொல்கிறாரு. பட் ஆகாய தாமரை நல்லது தான், இதெல்லாம் ரொம்ப ரேரு. இதுதான் ஆகாய தாமரை. ஒன்று எடுத்தால் அப்படியே சல்லி வேறாக இருக்கும். தெரியுதா? தெரியுதாங்க, இதுதான் ஆகாய தாமரை. சோழர்களுடைய காலத்தில், பழைய காலத்தில் மலையில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, ஜொனைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பழமையான ஜொனையில் இந்த ஆகாய தாமரை ரொம்ப ரொம்ப முக்கியமாக வளரும். இந்த குளம் ஃபுல்லாக ஆகாய தாமரை தான். எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். வியூ போட தெரியுமா? கொடு. பாருங்க, அந்த இடத்துல தான் வந்தோம். அந்த குளத்துக்காக கட்டப்பட்ட அந்த சின்ன சின்ன கோட்டை, அந்த பக்கம் வீடு, கீழே குளம், அந்த பக்கம் தாமரை, ஆகாய தாமரை. அந்த பக்கம்லாம் வந்து மலைப்பகுதி, நம்ம ஏறி வந்த இடம். அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா இங்கே ஒரு தரைப்பகுதி இருக்குது, இங்கே ஒரு தரைப்பகுதி இருக்குது, இங்கே ஒரு பள்ளம் இருக்குது. பார்க்கலாம் வாங்க. தண்ணி இல்லையோ, பள்ளம் இல்லையோ, அது சவுறு வரைக்கும் கட்டியிருக்காங்க. பள்ளம் இருக்குது, பள்ளம் இல்லை, தண்ணி தான். இந்த செவரை ஒட்டியே அப்படியே இந்த தண்ணியெல்லாம் வந்து அந்த பக்கம் போயிடும் போல். அந்த லாஸ்ட்டில் என்ன இருக்கான்னு தெரியல, பார்ப்போம். இதோ அதில் போய் பார்ப்போம். தண்ணி இல்லைங்க, அந்த பக்கம் தான் குளம். இது பள்ளம் 23 வந்துச்சு. ஆனால் ஓட மாதிரி போகுது. இதுக்கு மேலே வழி போகுது. அந்த பக்கம்லாம் காம்பவுண்ட் செவரு அப்படியே போகுது. அதுக்கு மேலே வழி போகுது, பார்ப்போம். மேலே கோட்டைக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டோம். கிழக்கு பக்கம் இப்போ தான் வந்திருக்கோம். கரெக்டாக கிழக்கு பக்கம் வாசல் இருக்குது, வந்து பாருங்கள். எப்பா கிழக்கு பக்கம் இது, இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ், மெயின் ஏரியா என்ட்ரன்ஸு. நம்ம வழி தெரியாமல் மாறி வந்தோம். இதுதான் என்ட்ரன்ஸ்.
கோட்டையோட என்ட்ரன்ஸ். அங்க வர வழி கோட்டையோட என்ட்ரன்ஸ் இதுதான். இதான் என்ட்ரன்ஸ். இதில் தான் வந்திருக்கணும். அப்படியே திரும்பி இருக்கும். சரி, இதுதான் என்ட்ரன்ஸு. அதுதான் வழி. இதுதான் வழி கோட்டைக்கு உள்ளே போகிற வழி. இதுதான் கிழக்கு பக்கம் இருக்கிற வழி கோட்டைக்கு. இதுதான் என்ட்ரன்ஸு. இது தெரியாமல் நாங்கள் மேற்கு பக்கம் ஏறி வந்துட்டோம். சோழர்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே 2 இல்லை 3 என்ட்ரன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அதிகமாக 2 என்ட்ரன்ஸ் இருக்கும். மெயின் என்ட்ரன்ஸு, அதுக்கப்புறம் உள்ள இன்னொரு என்ட்ரன்ஸுன்னு பாதுகாப்பு இருக்கும். அந்த செகண்ட் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அங்கேயே ஒரு பாதுகாப்பு ஆள் நின்றுட்டுருப்பாங்க. அந்த பாதுகாப்பை மீறி தான் அந்த என்ட்ரன்ஸ்குள்ளேயே போகணும். அதனால் மேலே ஒரு ஹோல்ஸ், ஒரு பாதுகாவலர் இருப்பார். அதுக்கு முன்னாடியே இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது பாருங்கள், மண்டபம் மாதிரி. இதை பார்த்து இது ஒரு என்ட்ரன்ஸுங்க. வர வர என்ட்ரன்ஸ் அதிகமாக இருக்குது. பரவாயில்ல, தண்ணி எதுவும் இருக்குங்க. இங்கே தண்ணி இல்லை, தண்ணி எதுவும் ஓடுற மாதிரி காமிக்குது. ஆனால் என்ட்ரன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த பக்கமும் நல்லா இடம் காலியாக இருக்குது, அறை மாதிரி. இது மெயின் என்ட்ரன்ஸு. இந்த 2வது என்ட்ரன்ஸு, இந்த என்ட்ரன்ஸ் வர்றதுக்குள்ளே எங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து அழகாக வந்து காம்பவுண்ட் கட்டியிருக்காங்க. எவ்வளோ காலி இடம். எனக்கு தெரிஞ்சு 3வது இன்னொன்று இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தது 3வது என்ட்ரன்ஸு. இப்போ நடுவில் பார்த்தோம் 2வது என்ட்ரன்ஸு. இதுதான் முதல் என்ட்ரன்ஸு சோழர்களுடையது. எப்போவுமே 2 இல்லை 3 நுழைவு வாயில் கண்டிப்பாக இருக்கும். இது முதலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்க, இப்போ தான் நம்ம ப்ராப்பராக கிழக்கு பக்கம் நிற்கிறோம். நம்ம ஏற்கனவே மேற்கு பக்கம் போய் வழியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டோம். ஆனால் இங்கே வந்து ரொம்ப ஈஸியான வழி தான். ஆனால் என்னன்னா கொஞ்சம் தூரமாக சுற்றிட்டு வர வேண்டியிருக்கும். அங்கே பாருங்கள், அந்த பக்கம் மேற்கு பக்கத்தில் அந்த பக்கம் வண்டி விட்டு மலை அடியிலேயே நடந்து வந்து இந்த பள்ளம் தெரியுது பார்த்தீங்களா, அந்த பள்ளத்து வழியாக வந்து இந்த பாறை வழியாக ஏறி வந்து தான் நம்ம கோட்டைக்கே என்ட்ரன்ஸ் ஆகணும். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு கிழக்கு பக்கம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கோட்டை தெரியுதா, இங்கேருந்து நம்ம முதல் என்ட்ரன்ஸு. நம்ம வந்தோம் வழியாக அப்படியே முதல் என்ட்ரன்ஸு, செகண்ட் என்ட்ரன்ஸ் அப்படியே சும்மா சொல்லிவிட்டு நம்ம போகலாமா. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே இந்த சோழர்கள் கட்டப்பட்ட அந்த கல்லாலான அந்த செவர் இருக்கும். அதுக்கு மேலே நவாப் அவங்க வந்து ஆட்சி செய்யும்போது நவாப்போட அவங்க கட்டப்பட்ட அந்த செங்கல்லான செவர் இருக்கும். சோழர்கள் 8ஆம் நூற்றாண்டுலேருந்து 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அவங்க வாழும்போது இங்கே அப்போல்லாம் பார்த்திங்கன்னா மலைப்பகுதியில் மட்டும்தான் விவசாயம். மலையில் மட்டும்தான் விவசாயம் நடக்கும். தரைப்பகுதியில் அந்த அளவுக்கு இல்லைங்க, காடு பகுதியாக தான் இருக்கும். வேலூரை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சிங்கிறது இப்போ ரீசனாக நடந்தது தான். அப்போ வெறும் காட்டு பகுதியாக இருந்தது. ஆற்காடோட கண்ட்ரோலில் தான் வட ஆற்காடு தென் ஆற்காடுன்னு அப்படி பிரிக்கும்போது வட ஆற்காடாக இருந்த வேலூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா அடர்ந்த காட்டுப்பகுதி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் பல ஆட்சி மாற்றதுனால இடம்பெயர்ந்து வந்து வேலூரில் குடிபுகுறாங்க. அதோட வரலாறுலாம் அப்பப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு போவோம். அது 8ஆம் நூற்றாண்டுலேருந்து 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சோழர்கள் ஆட்சி செய்யும்போது மலைப்பகுதியில் இந்த மாதிரி பிரம்மாண்டமான பெரிய கோட்டைகள் நிறைய இருக்குது. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ இந்த மெயின் என்ட்ரன்ஸு உள்ளே நுழைஞ்சு போகிறோம். ஸோ இந்த மாதிரி பிரம்மாண்டமான கோட்டையெல்லாம் பெருசாக கட்டுறாங்க. கட்டி மக்களில் வந்து ஆட்சி செய்கிறாங்க. ஒவ்வொரு கோட்டையுமே வேலூரை சுற்றி பல மலைகள் இருந்தாலும் ஒவ்வொரு மலையிலுமே வந்து சோழர்களுடைய பல கோட்டை இருக்குது. ஒவ்வொன்று தொடர்பு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் முடிஞ்ச உடனே இங்கே ஒரு இடம். ஸோ வழக்கமாக யாருன்னா வந்தாங்கன்னாலும் இங்கே வந்து வெயிட் பண்ணலாம், இங்கே வந்து பார்க்கலாம். இங்கே அமர்ந்து இருக்கிற அளவுக்கு இந்த பக்கமும் ஒரு மண்டபம் மாதிரி 2 பக்கமும் இருக்குது. எல்லாம் உடைஞ்சி போயிருக்கு, பராமரிப்பு இல்லை. வரலாற்று சிறப்புமிக்க இடம். இதில் பல கல்வெட்டுக்கள் இருக்கலாம், சொல்கிறேன் நான் இதை பற்றிலாம். ஆனால் இதில் என்ன இருக்குங்கிறத கூட எதுவுமே கண்டுபிடிக்காத அளவுக்கு எல்லாம் சிதைஞ்சு போச்சு. அழகா ஹைட்டு கூட அவ்வளோவா இல்லை, ரொம்ப கம்மி தான்.
இந்த அளவு கட்டியிருக்காங்க. ஸோ 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சோழர்கள் ஆட்சியில் இதை கட்டிட்டு வராங்க. கட்டி மக்களை ஆட்சி புரிஞ்சிட்டு வராங்க. மலைப்பகுதியில் அவங்களுக்கு தெரிஞ்ச பல விவசாயத்தை வந்து பண்ணி மக்கள் வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் பல ஆட்சி மாற்றம் நடக்குது. நவாப்போட படையெடுப்பு இருக்குது. நவாப் வேலூரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வேலூரை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும்போது பல மக்கள் வந்து விரட்டி அடிக்கப்படுறாங்க. நவாப்போட ஆட்சிக்கு உட்பட்டதுக்கப்புறம் இந்த கோட்டையை அவங்க இன்னமும் சீரமைச்சு இன்னமும் வசதியாக மாற்றிக்கிறாங்க. ஓகே, இது வந்து என்ட்ரன்ஸ், அதாவது 2வது நுழைவு வாயில். அந்த ஃபஸ்ட்டு நுழைவு வாயிலுக்கு அடுத்தது 2வது நுழைவு வாயில் வந்து இருக்குது. இந்த என்ட்ரன்ஸு தாண்டி அடுத்தது போகணும். வாங்க உள்ளே போகலாம். இந்த 2வது என்ட்ரன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் 2 அறை இருக்குது. இது தூணெல்லாம் எதுவும் அமைக்கப்படல, சைடில் மட்டும்தான் தூணு. இந்த பக்கம் ஒரு அறை, இந்த பக்கம் ஒரு அறைன்னு 2 அறை இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது 1760ஆம் ஆண்டு ஆங்கிலேயருடைய வசம் இந்தியா முழுக்க வருது. வேலூர் பக்கம் ஆங்கிலேயர்கள் வரும்போது அதுக்கப்புறம் அவங்க இந்த கோட்டையெல்லாம் அழித்து இங்கே எஞ்சி இருந்த பூர்வ குடிகள் எல்லாரையுமே வந்து அழித்து சராமாரியாக சுட்டு கொண்டு அவங்கக்கிட்ட இருக்கிற அத்தனை ரகசியங்களையும் பறிக்கப்பட்டதுங்க. சோழர்களுடைய பல அறிவியல் திறமை, ரகசியங்கள், வளங்கள் எல்லாத்தையுமே வந்து திருடப்பட்டு ஆங்கிலேயர் படையெடுப்பே ஒவ்வொரு நாட்டோட வளத்தை திருடி அவங்களுடைய அறிவையும் வளத்தையும் எல்லாத்தையுமே திருடி எடுத்துகிட்டு போகிறதுக்காக உலகம் ஃபுல்லாக படையெடுத்தது தான். அப்படி நம்ம பகுதியிலிருந்து எடுத்துகிட்டு போனதில் இந்த மாதிரியான கோட்டைகள் இருந்தும் நிறைய வந்து சூறையாடப்பட்டதுங்க. இன்னொரு மண்டபத்துக்கு போகும். அங்கே ஆங்கிலேயர்கள் நடத்தின கடும் தாக்குதல், அங்கேருந்து அந்த பூர்வ குடிகளுடைய இறப்பு, அந்த கோர சம்பவம், சில அடையாளங்கள் அதெல்லாம் பார்ப்போம். அந்த மாதிரி இங்கேயும் நடக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு ஆங்கிலேயர் ஆட்சிக்கு பிறகு நம்ம சுதந்திரம் கிடைச்சிருந்தாலும் நம்மளுடைய இந்த பழமையான வரலாற்று சிறப்புமிக்க ஒவ்வொரு கோட்டைகளும் பாதுகாக்கப்படலை. சில இடங்கள் மட்டுமே பாதுகாக்கப்பட்டாலும் சில இடங்கள் அப்படியே விடப்பட்டது. இது கடைசி என்ட்ரன்ஸ், 3வது என்ட்ரன்ஸு. நம்ம வரும்போதே பார்த்துருப்போம். ஓகேங்க, இது வரைக்கும் நாம் இந்த வீடியோவை பார்த்தோம். சோழர்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோட்டை வந்து பார்த்துருக்கோம். முந்தைய எபிசோடு பார்த்துருப்பீங்க வள்ளிமலை, அதுவும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்கது தான். இது 8ஆம் நூற்றாண்டுலேருந்து 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்து சோழர்கள் கட்டப்பட்ட இந்த கோட்டை, அதன் பிறகு நவாப்பால் வந்து ஆட்சி செய்யப்பட்ட இந்த கோட்டை, அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். செதஞ்சிருக்கு. அடுத்த ஒரு எபிசோடில் சந்திப்போம், பார்க்கலாங்க.